ஹாய்! சாட்டர்டே என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர்நூன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிரியாணி செய்ய போறேன்னு சொன்னேன் இல்லையா? அதோட குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். சரி ஷார்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் போடலான்னு சொல்லிட்டு. இந்த மசாலாலாம் போடுறேன்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா? இதெல்லாமும் ரெக்கார்ட் ஃபோன் வீடியோ ஆன் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். பட் ரெக்கார்ட் ஆக காணோம். ஸோ இந்த மசாலாலாம் போட்டு இந்த கர்ட் போடுறதுல தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ சாரி. கண்டிப்பா இது வந்து என்னுடைய மாமியார் ஸ்டைல் பிரியாணி தான் நான் ட்ரை பண்ணேன். என்னுடைய ஸ்டைல் பிரியாணி வேறு மாரி இருக்கும். பிரியாணி வீடியோ ஒன்று நீட்டாக எடுத்து போடணுன்னு தான் இருக்கேன். பட் எனக்கு குழந்தை வச்சுட்டு ரொம்ப எடுக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நான் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுறது. இது வந்து என்னுடைய மாமியார் அவங்களோட ரெசிபி தான் நான் ட்ரை பண்ணேன். அப்படியே அவங்கள மாதிரியே ட்ரை பண்ணியிருந்தேன். வரணுன்னே சொன்னாங்க. அப்படியே அம்மா செஞ்ச மாதிரி தான் இருந்தது. நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்னென்ன போட்டேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் பிரியாணி ட்ரை பண்ணுறப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன போட்டேன்னு ஷேர் பண்ணுறேன். இந்த பிரியாணி வந்து நான் சாட்டர்டே செஞ்சேன். அதுவும் இன்றைக்கி தான் என்னால் அப்லோட் பண்ண முடியுது. ஸோ அந்த மசாலாலாம் போட்டு சிக்கன் போட்டு அது கூட கொஞ்சம் வதக்கிட்டேன். இது கூடயே வந்து சில பேர் தண்ணி போட்டு சிக்கன் தனியாக வேக வைப்பாங்க. அந்த மாதிரி வேக வைக்காம நாங்கள் வந்து இந்த ஆயிலே தான் வந்து ரைஸும் போட்டு இது கூடயே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு விசில் போட்டுருவாங்க எங்கள் மாமியார். விசில் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. நான் வந்து இது வரைக்கும் சமையல் பக்கமே போனதில்ல. இந்த விசில் வைக்கிறது இது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஸோ நான் அதை வந்து தம் மாதிரி தான் போட்டு விட்டேன். அது எந்த அளவுக்கு விசில் வைக்கணும் அது எனக்கு கரெக்டாக தெரியல. குழஞ்சி போகும்ன்னு சொல்லிட்டு தம் மாதிரி தான் போட்டேன். பட் பிரியாணி செம்ம உதிரி உதிரியாக வந்திருந்தது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அரவிந்த் ஒரு நிமிஷமா. என்னுடைய ஃபோனில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய எடுத்து எடுத்து வச்சு சுத்தமாக ஸ்டோரேஜே இல்லைங்க. வீடியோ எடுக்கும்போதே வந்து ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தது. நிறைய வீடியோ என்னால் எடுக்க முடியல. லாஸ்ட்டாக அந்த பிரியாணி கூட ஃபைனலாக அவுட்புட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோனில் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகலை எனக்கு கேமரா. ஸோ என் பையனுக்குன்னு ஒரு ஃபோன் எங்கள் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவன் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து தான் கடைசியா நான் அந்த பிரியாணி எப்படி வந்ததுன்றத ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி அந்தளவுக்கு இருக்கான்னு தெரியல கிளியராக. பட் பாருங்கள், பிரியாணிலாம் யாருக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் நானும் ஏதாச்சும் கேட்டு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. ஒய் எனக்கு தெரியல. சும்மா நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க இல்லை உங்களோட பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சா ஓகே, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகேங்க, இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அரவிந்த் பாய் சொல்லு. பாய். பாய் சொல்லுமா. அங்கே டச் பண்ணக்கூடாது, வீடியோ அப்லோட் ஆகுது. பாய். நோ 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 நோ. சரி பாய்ங்க.